ஆயில வதக்கி விடலாம் இருக்கு. ஆச்சி என்ன பண்ண போறீங்க? சிந்தாமணி பண்ண போகிறோம். சரி, நாட்டுக்கோழி எண்ணெய் ஊற்றுட்டா ஊற்றுங்க. பூரா ஊற்ற இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுட்டு அதை போட போகிறோம். ஒரு சிலர் நாட்டுக்கோழி, நம்ம இதில் சிந்தாமணி செய்ய போகிறோம். சரி, செஞ்சுக்கொள்ளு. நீட்டா எத்தனை வரமிளகா போட்டு? வரமிளகா ஒரு 50 கிராம் போட்டுருக்கு. சரி, ஒரு கருவேப்பிலை போட போகிறோம். இப்போ இது நல்லா வதங்கணும். இப்போ நாட்டுக்கோழியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா மெதுவாக பருத்தி விட்டுருவோம். நல்லா இப்போ பரட்டி விட்டுக்கலாம். ஸ்ரீனிமா எந்திரிச்சிட்டியா? வா, நாட்டுக்கோழி சாப்பிடலாமா? சால்ட் போட வச்சு. சால்ட் போட்டு ரொம்ப இது கல் உப்பு. சாரி சார், கல் உப்பு. கல் உப்பு தேவையான கல் உப்பு போட்டாச்சு. தேவையான அளவு போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம். இது வந்து மஞ்சத்தூள் இப்போ போடுறோம். சரியா? மஞ்சள் நல்லா எல்லாம் பிடிக்கிற மாதிரி கிண்டணும். இப்போ தேங்காயும் பொடிசு பொடிசாக வெட்டி இருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். பொடி பொடியாக இஞ்சி வெட்டி இருக்கு, இப்போ அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். இஞ்சியை போட்டு நல்லா அப்போ தான் கறி நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றுறோம். ஊற்றி நல்லா கிண்டி மூடி வச்சுறோம். மூடி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், க்ளீனாக வந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு, வெந்துருச்சு. அவ்வளோ வெந்துருச்சு. நல்லா வந்துருச்சு. வந்துருச்சு, இறக்கிடலாம். அவ்வளோதான். இன்னைக்கு ஸ்பெஷல் சாதம், நாட்டுக்கோழி சிந்தாமணி வறுவல், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, அவிச்ச முட்டை, ரசம். வாங்க சாப்பிடலாம்.